போற்றி. திருச்சிற்றம்பலம். மதுரை மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் சார்பாக நம்முடைய சிவத்தமிழ்ச் செல்வர் உரை நூல்கள் பல இருக்கின்றது. சைவர்களுக்கான சாத்திர நூல்களில் உண்மை விளக்கம், சிவஞான மாபாடிய நுண்பொருள் விளக்கம் போன்ற நூல்களை எல்லாம் அற்புதமாக கற்றவர்கள் உணரும்படியாக எளிமையாக நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அவருடைய உரை நூல்களை நாம் சிந்திக்கும் பொருட்டு இந்த பதிவினை பதிவு செய்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நமக்கு இன்று முதல் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த திருவருட்பயன் என்கின்ற நூலுக்கு சைவ சித்தாந்த பெருமகனார் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய உரை திறத்தினை அவர்கள் வழி நின்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். காப்புச்செயில் நற்குஞ்சர கன்று நன்னின் கலை ஞானம் கற்கும் சரக்கு அன்று காண். இதுல ஐயா எழுதியிருக்கின்ற பொருள், அருள் வடிவமான யானை கன்றாகிய விநாயகப் பெருமானை புகழாக அடைந்தால் மெய் நூல் அறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருள் ஆகாது, அது எளிதில் வரும். சொற்பொருள் பதவுரை ஐயா எழுதியவாறு இதுல நற்குஞ்சரக்கன்று, நல் என்பது அருள் வடிவான, குஞ்சரக்கன்று என்பது யானை கன்று ஆகிய விநாயக மூர்த்தியை நன்னின் அடைந்தால். விமலாமா அவங்க மைக் மியூட் பண்ணிருமா. கலைஞானம் மெய்நூல் அறிவு கற்கும் வருந்தி கற்று பெறும் சரக்கு என்பது பொருள் அன்று ஆகாது. கான் மனமே இதனை நீ உணர்வாயாக. ஆனந்தராசன் ஐயாவுடைய இந்த சொற்பொருள் விளக்கம், அதுல இருக்கக்கூடிய அந்த பொருள் விளக்கத்தை அப்படியே நம்ம வாசித்தோம்னா அந்த குறளுக்கான விளக்கத்தை பெற்றுவிடலாம். அந்த வகையில அவர்கள் எழுதியிருப்பார்கள். உதாரணமாக இப்போ நல் குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கு என்று தனித்தனியாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த விளக்கத்தை அப்படியே நாம தொடர்ச்சியா படித்தோமேயானால், அருள் வடிவமான யானை கன்று ஆகிய விநாயக மூர்த்தியை புகலிடமாக அடைந்தால் மெய்நூல் அறிவு வருந்தி கற்று பெறும் பொருள் ஆகாது, மனமே இதனை நீ உணர்வாயாக. இப்படி அந்த பதவுரையிலேயே விளக்கத்தை நமக்கு அருளி செய்திருக்கின்ற பாங்கு வியக்கத்தக்கனவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு குறட்பாவிலும் ஐயா அவர்கள் அதனை எழுதியிருப்பார்கள். இதுல சில சொற்களுக்கு விளக்கத்தை, சிறப்பு விளக்கத்தை அருளியிருக்கின்றார்கள். குஞ்சர கன்று, குஞ்சரம் என்பதற்கு யானை என்று பொருள். யானை முகத்தினை உடைய பிள்ளையாரை யானை கன்று என்று குறிப்பிட்டார் ஆசிரியர். இளமை மாறி முதுமை அடைதலும் நலிவுறுதலும் நம்மவருடைய நிலை. ஆயின் பெருமானுக்கு அந்நிலை இல்லை. அவர் என்றும் ஒரு தன்மையராய் இருப்பவர், என்றும் இளமையானவர். அது பற்றியே அவர் கன்று எனப்பட்டார். உலகத்தில் உள்ள யானை கன்றுகளின் என்றும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு அருள் வடிவம் கொண்ட யானைக்கன்று என்று என்கின்றார் ஆசிரியர்.
நல் குஞ்சரம் என்பதில் உள்ள நன்மை இந்த இடத்தில் அருள் வடிவம் என பொருள் தந்து நின்றது. நன்னுதல் நன்னுதல் என்பதற்கு சேர்தல் என்று பொருள். நற்குஞ்சரக் கன்றை சேர்தலாவது அப்பெருமானை இடைவிடாது நினைத்தலேயாகும். நல்ல எண்ணத்தில் இப்பொழுது உலகியல் பொருள்களே இடம்பெற்று இருக்கின்றது. வீடு, நிலம், மனைவி, மக்கள், பதவி, செல்வம் முதலிய பற்றிய எண்ணங்களே நம்முடைய நெஞ்சில் நிரம்பி இருக்கின்றது. அதாவது நன்மை என்று சொன்னால் நாம் இதைத்தான் நன்மை என்று நினைக்கின்றோம். இது எதை காட்டுகின்றது? நிலையற்ற உலகியல் பொருள்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம் என்பதனை காட்டுகின்றது. இந்த நிலை மாறி உலகியல் மீது வைத்துள்ள பற்று படிப்படியாக ஒழிய வேண்டும். இறைவன் ஒருவனே நம் வாழ்வுக்கு முதலாக இருப்பவன். அவனே எல்லா உயிர்களுக்கும் புகழாக இருப்பவன். அவனையே நாம் பற்றாக பற்ற வேண்டும். அவனையே இடைவிடாது எண்ண வேண்டும். மனம் அது நினைய, வாக்கு வழுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு அப்பெருமானை வழிபாடு செய்தல் வேண்டும். இவ்வாறு மனம், மொழி, மெய்களால் அவனை வழிபடுதலையே நன்னுதல் என்று குறிப்பிடுகின்றார். ஆக நன்னுதல் என்பதற்கு எப்பேற்பட்ட விளக்கத்தை நமக்கு ஆசிரியர் அளித்திருக்கின்றார். கலை ஞானம் நூல்கள் இருவகைப்படும். அவை உலக நூல்கள், மெய் நூல்கள் என்பன. உலகியல் பற்றி எழுந்தவை உலக நூல்கள். வீட்டு நெறியை உணர்த்துவன மெய் நூல்கள். இந்த உலக நூல்களை யார் வேண்டுமானாலும் கற்கலாம். பல துறைகளைச் சார்ந்த உலக நூல்களை அவ்வவ் துறையில் உள்ள ஆசிரியரை அடுத்து கேட்டு விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் மெய் நூல்கள் அத்தகையன அல்ல. அவற்றை கற்பதற்கு பக்குவம் வேண்டும். பக்குவம் இல்லார் அவற்றை கற்க விளைய மாட்டார்கள். அப்போ யாரெல்லாம் பக்குவமுற்று இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே இந்த மெஞ்ஞான நூல்களை படிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் முன் வருவார்கள் என்பதனை நமக்கு இங்க காட்டுகின்றார். கற்கும் சரக்கு அன்று. பொருள் இயல்பை உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும். அதாவது தனக்கு புகழாகிய இறைவனது இயல்பையும் அவன் வழியில் நிற்றற்குரிய தனது இயல்பையும் அவ்வாறு நிற்க ஒட்டாது தன்னை தடுத்து நிற்கக்கூடிய தழை என்று சொல்லக்கூடிய பாசத்தினுடைய நிலையையும் உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும். அப்போ ஞானம் என்பது முப்பொருளை பற்றிய முப்பொருளின் இயல்பை உள்ளவாறு விளங்கிக் கொள்வதே ஞானமாகும் என்று நமக்கு ஆசிரியர் இதுல காட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த ஞானம் வழிபாட்டின் மூலம் பக்குவம் எய்திய உயிருக்கு இறைவன் தானே ஞானத்தை உணர்த்துவான் என்பது கருத்தாக சொல்லப்படுகின்றது. கான் இந்த செயலின் இறுதியில் கான் என்கின்ற முன்னிலை சொல் வருகின்றது. அறிவாயாக என்பது அதற்கு பொருள். அவ்வாறாயின் ஆசிரியர் யாரை முன்னிலைப்படுத்தி இந்த கருத்தை கூறுகின்றார்? தம்முடைய நெஞ்சை முன்னிலைப்படுத்தி, நெஞ்சமே நாமும் அப்பெருமானை நன்னி அவன் அருளால் இந்நூலை எளிதில் முற்றுவிப்போம் என்று கூறியதாக கொள்ளலாம். அல்லது மாணவனை முன்னிலைப்படுத்தி, மாணவனே நீ அப்பெருமானை உள்ளம் உருகி வழிபட்டு இந்த நூலை கேட்பாயாயின் அவன் அருளால் மெய்யறிவாகிய ஞானம் உனக்கு எளிதில் கைகூடும் என்றும் நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று இந்த காப்புச் செயலுக்கு ஐயா அவர்கள் விளக்கம் எழுதியிருக்கின்றார்கள். முதல் அதிகாரம் பதி முதுநிலை. இதுல முதல் குறள் விமலம்மா நீங்க சொல்லுங்க. முதல் குறள் எங்கும் நிறைந்து நின்று இயக்குபவன். இந்த உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த திருவருட்பயன் கேட்கல, ஆன் பண்ணாம பண்ணிட்டேன், அதான் கேட்கல போட்டுக்கு. சரி, நீ பேச. சரிம்மா.
பதிமுதுநிலை. பதிப்பொருள் முதல் பொருள். எனவே முதல் பொருளை முதன்மையாக வைத்து 10 அதிகாரங்கள்ல முதல்ல பதிமுதுநிலை இறைவனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அதிகாரம். முதல் குறள், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இதனுடைய பொருள், பதிப்பொருள் தனக்கு ஒப்பாக வேறு ஒரு பொருளும் இல்லாதது. அது பேரறிவாய் எங்கும் நீக்கமின்றி நிறைந்து நிற்கும். அகரமாகிய உயிரெழுத்து மற்றைய எல்லா எழுத்துக்களிலும் இயைந்து நின்று அவற்றை இயக்குவது போல பதிப்பொருள் பிற எல்லா பொருள்களிலும் வேற்றுமையின்றி கலந்து நின்று அவற்றை இயக்கும். எனவே பதியாகிய இறையே உலகிற்கு முதல் என்பது விளங்கும். இங்க நிகரில் இறை என்பதற்கு சிறப்பு விளக்கமாக, பதியாகிய இறைவன் எல்லா முதன்மையும் உடையவன். எல்லா முதன்மையும் உடையவனாக ஒருவன்தான் இருக்க முடியும். எனவே இறைவன் ஒருவனே என்பதும் அவன் தன்னிகர் இல்லாதவன் என்பதும் விளங்கும். இறைவன் ஒருவனேயாயின் நூல்களில் பல கடவுளர்கள் பேசப்படுகின்றனரே என்று நமக்கு இங்கு ஒரு ஐயம் வருகின்றது. அக்கடவுளர் பலரும் இறைவனது அருளால் அந்த நிலையை அடைந்தவர்கள். அவர்கள் எல்லாம் உயிர்களாகிய பசுக்களே ஆவார்கள். அவர்களுக்கும் பிறப்பு உண்டு, ஆயுட்காலம் வரையில் வாழ்வு உண்டு, பின்பு இறப்பு உண்டு. அவர்களுக்கு அளவுபட்ட ஒவ்வொரு செயலிலும் மட்டும் முதன்மை இருக்கின்றது. அந்த முதன்மைகள் அவர்கள் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் கொடுத்தனவாகும். அவர்களை அதிகார மூர்த்திகள் என்பார்கள். அரசனது செயல்களை அவனது ஆணையை பெற்று நடத்தும் அதிகாரிகளை போன்றவர்கள் என்று அவர்களை குறிப்பிடலாம். அவர்கள் ஒவ்வொன்றில் முதன்மையுடையவராயிருக்க சிவபெருமானாகிய பதியே எல்லா முதன்மையும் உடையவனாயிருத்தலால் அவனே முழு முதற் கடவுள் என்பதும் நிகரில் இறை என்பதும் ஐயமற விளங்கும். ஆக இந்த குறள்ல இறைவன் சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்பதும் அவனே நிகரில்லாதவன் என்பதும் விளக்கப்படுகின்றது. இறைவனுக்கு இங்கு சொல்லப்படுகின்ற உவமை என்று பார்த்தால், தனக்கு உவமை இல்லாத இறைவனுக்கு உவமை கூறுகின்றார் உமாபதி சிவாச்சாரியார். அகர உயிர் போல் எங்கும் நிறைந்து நிற்கும் என்கிறார். வள்ளுவரது முதற்குறளில் இவ்வுவமை இடம்பெற்றுள்ளது என்பதை அறிவோம். ஞானசம்பந்த பெருமான் முதலிய திருமுறை ஆசிரியர்களின் வாக்கில் இடம்பெற்ற பெருமையும் இந்த உவமைக்கு உண்டு. இந்த உவமை இறைவனுக்கு எவ்வகையில் பொருந்துகின்றது? ஒலிக்கும் முயற்சிகளும் முதல் முயற்சி வாயை திறத்தல். ஒரு சொல்லை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல்ல வாயை திறக்கின்றோம். அந்த முதல் முயற்சியிலேயே வாயை திறந்த அளவிலேயே உண்டாவது ஆ என்னும் ஒலி. மற்றைய ஒலிகள் வாயை திறப்பதோடு வேறு பிற முயற்சிகளும் செய்ய பிறப்பனவாகும். அப்போ வாயை திறத்தலாகிய முதல் முயற்சியின்றி பிற முயற்சிகள் நிகழாது. அப்போ அந்த அகரத்தை உச்சரிப்பதற்கு பிறகுதான் அந்த சொல்லினுடைய ஒலி நமக்கு செவியில் வந்து விழுமாறு வருகின்றது. அந்த அகரம் இல்லை என்றால் மற்ற சொற்களும் ஒலியாக வராது. அந்த முதல் முயற்சியோடு கூடியே பிற முயற்சிகளும் நிகழ்கின்றன. எனவே முதல் முயற்சியில் பிறப்பதாகிய அகர ஒலியோடு கூடியே பிற முயற்சிகள் பிறப்பனவாகிய மற்றைய ஒலிகள் எழுகின்றது என்பதும், அகர ஒலி இன்றி பிற எழுத்து ஒலிகள் இல்லை என்பதும் புலனாகின்றது. எனவே எழுத்துக்களுக்கெல்லாம் அடிநிலையாய் இருப்பது
அகர உயிரே ஆகும். அகர உயிரே பிற எல்லா எழுத்துக்களிலும் கலந்து நின்று அவற்றின் இயக்கத்திற்கு அடிநிலையாய் நிற்கின்றது. எனவே இந்த உலகம் எழுத்துக்கள் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் என இருவகைப்படுகின்றது. அவ்விருவகை எழுத்துக்களிலும் அகர உயிர் கலந்திருக்கின்றது. உலகம் சித்தும் சடமுமாக என 2 வகைப்படும். சித்து என்பது அறிவுடைய உயிர்களின் தொகுதியை குறிக்கும். சடம் என்பது அறிவில்லாத பொருள்களின் தொகுதியை குறிக்கும். இவ்விரண்டும் சேர்ந்ததே இந்த உலகம். சித்தும் சடமுமாகிய இவ்விரண்டிலும் இறைவன் வேறற கலந்து நிற்கின்றான். எழுத்துக்களின் இயக்கத்திற்கு அகர உயிர் இன்றியமையாதது. அதுபோல சித்தும் சடமுமாகிய உலகத்தின் இயக்கத்திற்கு இறைவன் இன்றியமையாதவன். இவ்வாறு உவமைக்கும் பொருளுக்கும் உள்ள பொருத்தங்களை காட்டலாம், சுட்டலாம் என்று நமக்கு இறைவனே உலகத்திற்கு தலைவன் என்பதும் அவனே அனைத்து இயக்கத்திற்கும் முதல்வன் என்பதும் இந்த முதல் செயலில் விளக்கப்பட்டிருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். 2வது குறள் விமலாமா நீங்க. 2வது குறள். சக்தியோடு கூடியவன் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். பொருள். ஒருவனாகிய எம் இறைவன் பிறப்பு இறப்பில் படாமல் என்றும் ஒரு தன்மையனாய் உள்ளவன். அந்த நிலைமையை பலவாகிய உயிர்களும் பெரும்படியாக செய்யும் தனது சக்தியோடு அவன் வேறின்றி நிற்கின்றான். விளக்கம். தன் நிலைமை அறியாமையை செய்யும் ஆணவ மலமும் பிறவி துன்பத்தை கண்ம மலமும் அசுத்தமாகிய மாயா மலமுமாகிய மும்மலங்களின் தொடர்பை உடையன உயிர்கள். இம்மல தொடர்பினாலேயே அவை பிறப்புட்படுகின்றன. இறைவன் மலத்தோடு சிறிதும் தொடர்பில்லாதவன். அது பற்றியே நின்மலன் எனப்படுகின்றான். மல சம்பந்தம் இன்மையால் அவனுக்கு பிறப்பில்லை என்பது அறியப்படும். மாற்றம் என்பது பிற பொருளின் வயப்படுவதால் வருவது. இறைவன் மலங்களின் வயப்படாமல் தன் வயத்தனாய் நிற்பவன். ஆகவே அவன் மாற்றமடையாமல் என்றும் ஒரு தன்மையனாய் நிற்பான் என்பது அறியப்படும். இவ்வாறு பிறப்பிற்படாது என்றும் யாதொரு மாற்றமும் இன்றி நிற்பதே இறைவனின் நிலைமையாகும். உயிர்கள் மலங்களின் வசப்பட்டு நிலையில்லாத உலகச் சார்பை எய்தி மாறி வரும் பிறவி சுழற்சியில் பட்டு திரிகின்றன. இச்சுழற்சியிலிருந்து விடுபட்டு உயிரானது ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் என்றும் ஒரு தன்மையனாய் உள்ள இறைவனை சார்தல் வேண்டும். மலச்சார்பை விட்டு இறைவனை சார்ந்தால் அவ் இறைவனது தன்மையை உயிர்களும் பெறலாம். அவ்வாறு தன் நிலைமையை மண்ணுயிர்கள் அடையும்படி செய்வது இறைவனது சக்தியேயாகும். சக்தி என்பது யாது, அதன் செயற்பாடுகள் யாவை என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஒருவனாகிய இறைவன் தானும் தன் சக்தியும் என இரு தன்மைப்பட்டு நிற்பன். இதனை எளிதில் விளங்கிக் கொள்வதற்கு 2 எடுத்துக்காட்டுகள் நமக்கு உள்ளன. ஒன்று சூரியனும் அதன் ஒளியும், மற்றொன்று நெருப்பும் அதன் சூடும். சூரியன் பொருள், ஒளி அதன் குணம். நெருப்பு பொருள், சூடு அதன் குணம். இவ்வாறு பொருளும் குணமும் என 2ஆய் சொல்லும்படி நின்றாலும் உண்மையில் அவை இரண்டும் ஒன்றேயாம். பொருளையின்றி குணமில்லை, குணமின்றி பொருள் இல்லை. அதுபோல சிவம் என்பது பொருள், சக்தி அதன் குணம். சிவமும் சக்தியும் என 2ஆய் சொல்லும்படி நின்றாலும் அவை வேறு பொருள்கள் அல்ல. உண்மையில் அவை இரண்டும் ஒன்றேயாம். தானும் சக்தியும் ஒரு பொருளே என்பதை உணர்த்தவே சிவபெருமான் ஓருடம்பிலே ஆண் பெண் என இரு திறத்தனாய் காட்சியளிக்கின்றான். சக்தி எனினும் ஆற்றல் எனினும் ஒன்றே. இறைவனது சக்தியாய் ஆற்றலாய் நிற்பது அவனது பேரறிவேயாகும். சக்தி தன் வடிவேது எண்ணில் தடையிலா ஞானமாகும் என்பர். சிவத்தினது சக்தி பிரிதொன்றால் தடுக்கப்படுதல் இல்லாத பேரறிவே என கூறியிருத்தலையும் காணலாம். சூரியன் தானும் தன் ஒளிக்கதிரும் என ஏந்து நிற்கும். சேய்மையில் உள்ள தன்னிலையில் ஒரு சூரியன் எனப்படும். அதன் ஒளிக்கதிர் உலகத்தில் பரவி உலகப் பொருள்களோடு தொடர்பு கொண்ட நிலையில் அது ஒளி எனப்படும். அதுபோல இறைவன் எவற்றுக்கும் மேலாம் நிலையில் தன்னளவில் நிற்கையில் சிவம் எனப்படுவான்.
அவனது நுண்ணிய பேரறிவாகிய சக்தி எல்லா பொருள்களிலும் அவற்றின் உள்ளும் புறமுமாய் நீக்கமர நிறைந்து நிற்க, இவ்வாறு அவன் உலகு உயிர்களோடு தொடர்பு கொண்ட நிலையில் சக்தி எனப்படுவான். ஒருவனாகிய இறைவன் எல்லா பொருள்களிலும் இவ்வாறு இரண்டர கலந்து நிற்றல் அவனது சக்தியினாலே என்பது இதனால் விளங்கும். இறைவன் உலகு உயிர்களோடு கலந்து நின்று இயக்குகிறான் என்றும் கூறலாம். அவனது சக்தி அவ்வாறு கலந்து நின்று இயக்குகிறது என்றும் கூறலாம். இரண்டிற்கும் கருத்து ஒன்றுதான். ஓர் ஓவியர் இந்த ஓவியத்தை எழுதினார் என்று கூறுவதற்கு பதிலாக அவரது கை இந்த ஓவியத்தை உருவாக்கியது என்று கூறலாம் தானே. ஓவியரும் அவரது கையும் போல இறைவனும் அவனது சக்தியும் என்று ஒரு வகையில் கொள்ளலாம். நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கின்றோம், அதுபோல நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கின்றான். முதலில் உள்ள நங்கை நம் கை என பிரிந்து பொருள் தரும். அடுத்து வரும் நங்கை என்ன பெண் என பொருள்பட்டு இறைவனது சக்தியை குறிக்கும். சிவனே செயலை செய்பவனாக சக்தி அவனுக்கு துணையாதல் பற்றி சக்தியை அவனுக்கு துணைவியாக வைத்து போற்றும் நிலை உண்டாயிற்று. சிவனே தலைமை பொருள் என்பதும் சக்தி அவன் வழிபட்டு நிற்பது என்பதும் இதனால் அறியப்படும். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பல். இறைவன் சிவமும் சத்தியமாய் நிற்றலை விளக்குவதற்கு நெருப்பும் அதன் சூடும் என்று மற்றொரு ஓமையை முன்னே குறிப்பிட்டோம். உணவுப் பொருள்களை சுவையாக உண்பதற்கு ஏற்ற வகையில் பக்குவப்படுத்தலை பாகம் செய்தல் என்பர். பாகத் தொழிலில் வறுத்தல், பொரித்தல், அவித்தல் முதலிய பல வகை செயல்கள் உண்டு. பல வகைப்பட்ட இச்செயல்களையெல்லாம் நெருப்பினது சூடு ஒன்றே செய்கிறது. அதுபோல இறைவனது சக்தி ஒன்றே படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய பல செயல்களை செய்கின்றது. இறைவனது சக்தி ஒன்றேயாயினும் அதனால் நிகழ்த்தப்படும் செயல்கள் பலவாதல் பற்றி பல சக்திகளாக சொல்லப்படும். உயிர்களின் அறிவையும் மலங்களின் வழியே செலுத்தி அவ்வுயிர்கள் இறைவனை நோக்காது உலகத்தையே நோக்கி நிற்கும்படி செய்யும் சக்தி துரோதான சக்தி எனப்படும். இப்பெயர் அது செய்யும் மறைத்தல் தொழில் பற்றி வந்ததாகும். துரோதானம் என்றால் மறைத்தல். இத்தொழிலால் பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இறைவனை காட்டி இன்புறும்படி செய்யும் சக்தி அருட்சக்தி எனப்படும். இவ்வாறு இறைவனது சக்தி கட்டுநிலையில் உயிர்க்குயிராய் உடன் நின்று உயிர்கள் பக்குவம் பெறும்படி உதவும். முக்தி நிலையில் அவ்வாறு உடன் நின்று தன் நிலைமையை மண்ணுயிர்கள் பெறும்படி உதவும். அச்சக்தியோடு பிரிப்பின்றி நிற்கின்றான் எங்கள் பெருமான் என்பது இச்செயலில் உணர்த்தப்பட்டது. திருச்சிற்றம்பலம். ஒப்பு இல்லாதவன். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். பொருள் எல்லாவற்றிலும் பெரிய பொருளாய் நிற்கும் தன்மையில் அவனை ஒப்பார் இல்லை. எல்லா பொருளிலும் உட்கலந்து நிறைந்து நிற்கும் நுண்மையில் அவனை ஒப்பார் இல்லை. எல்லா உயிர்களிடத்திலும் கொண்டிருக்கும் மாறாத பெருங்கருணை திறத்தில் அவனை ஒப்பார் யாருளர். பிறர் தன்னை பெறுவதற்கு அரியனாய் நிற்கும் நிலைமையிலும் அவன் ஒப்பார் இல்லாதவனே. இவ்வாறு பெருமை, நுண்மை, பேரருள் பெறுதற்கு அருமையாகிய இந்நான்கு திறத்திலும் தனக்கு ஒப்பாக வேறொன்று இல்லாத சிறப்பினை உடையவன் எம் இறைவன். சொற்பொருள் விளக்கம். பெருமை கடவுட்பொருள் தன்னை அடக்கி நிற்பதொரு பொருள் இன்றி தானே எல்லா பொருளையும் தன்னுள் அடக்கி நிற்கும் பெரும் பொருள் ஆகும். வடமொழியில் கடவுளை பிரம்மம் என்பர். பிரம்மம் என்பதற்கு பெரியது என்பதே பொருள். கடல் வெளி விரிந்த நீர் பரப்பு முழுவதையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு நிற்கிறது. அதுபோல பதிப்பொருளாகிய இறைவன் சித்தாகிய உயிர்களையும் சடமாகிய உலகங்களையும் தன்கண் அடங்க கொண்டு நிற்கிறான். பிறவற்றை தன்னுள் அடக்கி நிற்கும் பெருநிலை வியாபகம் எனப்படும். அதனுள் அடங்கி நிற்கும் நிலை வியாபியம் எனப்படும். அம்முறையில் கடவுள் வியாபகம். ஏனைய உயிர்களும் உலகங்களும் கடவுளிடத்தில் வியாபியம். கடவுள் வியாபகமாய் நிற்றலின் அதற்கு காலம், இடம் என்ற எல்லை யாதும் இல்லை. மேல், கீழ், புடை ஆகிய எல்லா இடங்களிலும் இங்கனம் எல்லையின்றி பறந்து நிற்றலை அகண்டாகாரம் என்பர். காலை வேளையில் பலகனி வழியாக நுழையும் சூரிய ஒளி கற்றையில் மிதக்கும் நுண்ணிய துகள்கள் தாம் எத்துணை சிறியவை. எங்கும் விரிந்து கிடக்கும் அண்டகோடிகள் எல்லாம் அத்துணை சிறியவாக தோன்றும்.
தோன்றும்படியாக நிற்கும் பெரிய பொருள் இறைவன். நுண்மை. இறைவன் எல்லாவற்றிலும் நுண்ணியன். ஆதலால் அவன் எல்லா பொருள்களிடத்தும் உள்ளீடாய் கலந்து நிற்பான். அங்கனம் எல்லாவற்றிலும் உள்ளுறைந்து நிற்றலை விளங்கிக் கொள்வதற்கு எள்ளில் நிறைந்திருக்கும் எண்ணெயை அவனுக்கு எடுத்துக்காட்டாக கூறுவர். முன்னே கூறிய பெருமை என்பது அவன் எல்லா பொருளையும் கடந்து நிற்கும் பெருநிலையாகும். இங்கு கூறிய நுண்மை என்பது அவன் எல்லா பொருளிலும் கலந்து நிற்கும் கலப்பு நிலையாகும். கடந்த நிலையை குறிக்கும் பெயர் கடவுள் என்பது. கலந்த நிலையை குறிக்கும் பெயர் இறைவன் என்பது. இருத்தல் என்ற சொல்லில் இருந்து இறைவன் என்ற சொல் வந்தது. இருத்தல் என்பதற்கு தங்குதல் என்பது பொருள். எனவே எங்கும் தங்கி இருப்பவன் என்ற கருத்தில் இறைவன் எனப்பட்டான். எப்பொருளிலும் எவ்விடத்திலும் இவ்வாறு தங்கி நின்று இயக்குபவன் சிவபெருமான் ஒருவனே. அவ்வகையில் இறைவன் என்னும் பெயர் சிவபெருமானுக்கே உரியதாகும். அப்பெயர் அவனுக்கே வழங்கப்பட்டிருத்தலை பழைய நூல்களில் காணலாம். இறைவன் நுண்ணியன் ஆதலால் பருப்பொருளாகிய மலங்களால் பற்றப்படாமல் என்றும் தூயவனாய் நிற்பான் என்பதும் விளங்கும். அவனது பெருமையின் முன் அண்டமும் ஒரு அணுவாய் தோன்றும். அவனது நுண்மையின் முன் அணுவும் ஓர் அண்டமாய் தோன்றும். பேரருள். இறைவன் அளவில்லாத ஆதலால் அவனை பற்றி அவனை கருணை கடல் என்று போற்றுவர். அவன் எண்ணில்லாத உயிர்கள் மேல் இரக்கம் கொண்டு கைமாறு சிறிதும் கருதாது அவைகள் நலமடையும் பொருட்டு அளவற்ற செயல்களை எப்பொழுதும் மேற்கொண்டு செய்து வருகிறான். உயர்ந்த பிறவியை பெற்ற நாம் தலைவனாகிய அவனை மறந்து நம்மையே தலைவராக கருதுகிறோம். நமது மனத்தை அவனிடத்திலே செலுத்தாமல் உலகியலிலே செலுத்தி வருகிறோம். அவன் விதித்த விதிகளை பின்பற்றாமல் நடக்கிறோம். ஆயினும் அவன் நம்மை ஒருபோதும் வெறுத்து விலக்கியதில்லை. அவனுடைய அருளுக்கு அளவில்லை. அன்பிலே தாயன்பு சிறந்தது, ஈடு இணையற்றது என்பர். அவளது அன்பின் நிலையும் ஓரொரு சமயம் மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஆயின் இறைவனது கருணையோ என்றும் ஒருபடிதாய் நிற்பது. அது பற்றியே இறைவனை தாயினும் இனியன் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். அவனுக்கு ஆட்பட்டவர்கள் அவனது பேரருளை நினைந்து எப்படியெல்லாம் உருகுகின்றனர். தந்தையே, அடியேனை அன்பினாலே உனக்கு தொண்டனாக செய்தாய். உனது திருவருள் நோக்கினாலே என்னை தூய்மை செய்தருளினாய். மிகவும் அரியவனாகிய நீ எனக்கு மிகவும் எளியவனாகி இறங்கி ஆண்டு கொண்டாய். நான் ஒரு பேதை, நாயினும் கடைப்பட்டவன். நான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் நீ பொறுத்து கொண்டாய். இத்தனையும் என் போன்றவர் அளவிற்கு உரியனவோ அல்ல. எம்பெருமான் தனது பேரருளை என் மீது வைத்த தன்மையை என்னென்பேன். இரும்பு போன்ற வலிய மனமுடைய என்னை மெல்ல மெல்ல ஈர்த்து உன் இணையடிகளில் சேர்த்து கரும்பு தரு சுவையை எனக்கு காட்டினாய். துன்பத்தை தரும் பிறப்பு இறப்புகளில் அழுந்தி கிடந்த ஆதரவற்ற அடியேற்கு உனது பாதமலர் காட்டியது உன் பேரருள் அன்றோ. நாய்க்கு பொன் தவிசு இடுவது போல அடியேற்கு உன் பொன்னருள் கிடைத்தது. அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டாய். நின்னருளால் நான் உய்ந்தேன். உனது பரங்கருணை தடங்கடலில் நான் படியுமாறு எனக்கு அருள் புரிவாயாக. இவ்வாறு இறைவனது பெருங்கருணை திறத்தினை வியந்து உருகி பாடியுள்ள பான்மையை நமது தேவார திருவாசங்களில் காணலாம். பேற்றின்மை. இறைவன் பெறுதற்கு அரியவன். அவனை அடைய வேண்டின் முதலில் உலக நெறியில் உவர்ப்பு ஏற்பட வேண்டும். சிவத்தொண்டு, சிவபூஜை முதலியவற்றை இடைவிடாது உள்ளன்போடு செய்து வரல் வேண்டும். அதன் பயனாக இரு வினையொப்பு என்னும் பக்குவ நிலை வரல் வேண்டும். ஞான ஆசிரியர்கள் வாய்க்க வேண்டும். அவர் காட்டும் நெறியிலே வலுவாது நின்று உண்மை ஞானத்தை பெற வேண்டும். இங்கு கூறிய இத்தனை சாதனைகளில் நின்று ஞானத்தை பெறுதல் என்பது அத்துணை எளிதோ? இதனை கருதியே பல்லூலி காலம் பயின்று அரணை அர்ச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகும் என்றனர் பெரியோர். உயிர்களாகிய நாம் இப்படிப்பட்ட மெய் நெறியிற் செல்லாமல் உலகியலிலே உழன்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் நம்மிடத்தில் உள்ள பாசத்தடையே ஆகும். இத்தடை என்று நீங்குமோ? அதற்கு இன்னும் எத்தனை பிறவிகள் வேண்டுமோ? பெறுதற்கு அரியவன் பெருமான் என்று உமாபதி சிவனார் சொல்லுவது எவ்வளவு உண்மை! இதனை கற்போர்க்கு அப்படியானால் இறைவனை பெறவே முடியாதா என்று ஐயமும்
திகைப்பும் ஏற்படலாம் அல்லவா? அதனை உணர்ந்தே அவன் பேரருளாளன் என்ற கருத்தையும் உடன் சொல்லியிருக்கிறார் ஆசிரியர். அன்று தொட்டே உயிர்களோடு உடனாய் நிலை பெற்றுள்ள இறைவன் அவ்வுயிர்களை தானாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணை உடையவன். அதற்கு தடையாக இருப்பது ஆணவமலம். உயிர்களை பற்றியுள்ள அம்மல சக்தியை தன் திருவருட் சக்தியினால் சிறிது சிறிதாக நீக்கி வருகிறான். இவ்வாறு செய்வதில் அவனுக்கு ஒருபோதும் சலிப்பு உண்டாதல் இல்லை. அவனது பேரருளை எல்லா உயிர்களுக்கும் உய்தியை தரவல்லது. அவனது அருளையே பற்றாக பற்றினால் பாசப்பற்று நீங்கி வாழலாம், இறைவனை பெறலாம். எனவே இறைவன் பெறுதற்கு அரியவனாகவும் இருக்கிறான். திருவருள் உதவியினால் பெறுதற்கு உரியவனாகவும் இருக்கிறான். இவ்வாறு பேற்றின் அருமை என்பதோடு முன்னே உள்ள பேரருள் என்பதனையும் இணைத்து நோக்கி பொருள் கொள்ளுதல் வேண்டும். சிவப்பிரகாச கருத்து. ஆசிரியர் உமாபதி சிவம் தமது சிவப்பிரகாசம் என்ற நூலில் பதியாகிய பரம்பொருளின் இயல்பை சொல்லும்போது செல அரிதாய் செல்கதியாய் சிறியதாகி பெரிதாய் என்கிறார். அத்தொடரின் மறுவடிவமாகவே திருவருட்பயனில் இச்செய்யுள் அமைந்துள்ளது என்பது நோக்குதற்குரியது. செல அரிதாய் என்பதற்கு ஏற்ப இங்கே பேற்றின் அருமை என்பது உள்ளது. செல்கதியாய் என்பதன் பொருளை இங்கே பேரருள் என்பது விளக்கி நிற்கிறது. சிறிதாக என்பதை இங்கே நுண்மை என்று குறிப்பிடுகிறார். பெரிதாய் என்பதை அப்படியே பெருமை என்று இங்கே அமைத்துக் கொள்கிறார். பெரிதாய் என்பதை பெருமை என அமைத்துக் கொண்டார் போல சிறிதாகி என்பதையும் சிறுமை என அமைத்துக் கொள்ளலாமே. அப்படி செய்யாமல் சிறுமை என்பதற்கு பதிலாக நுண்மை என்ற சொல்லை இங்கே ஆள காரணம் என்ன என்று கேட்கலாம். சிறுமை என்ற சொல் நுண்மையை குறிக்கும். சான்றாக சிற்றம்பலம் என்பது சிறுமை பிளஸ் அம்பலம் என பிரிந்து நுண்ணிய அருள்வெளி என பொருள்படும். இதில் சிறுமை என்பது நுண்மையை குறித்து நிற்றலை காணலாம். மேற்காட்டிய சிவப்பிரகாச தொடரிலும் நம் ஆசிரியர் இறைவனது நுண்மையை குறிப்பதற்கு சிறிதாகி என்ற சொல்லையே ஆண்டிருத்தல் கண்கூடு. அப்படியானால் திருவருட்பயனில் சிறுமை என்ற சொல்லை அவர் ஏன் பயன்படுத்தவில்லை? நுண்மை என்ற சொல்லை ஏன் பயன்படுத்த வேண்டும் எனில் வெண்பாவாகிய யாப்பே அதற்கு காரணம் எனலாம். பெருமைக்கும் சிறுமைக்கும் என்று பாடினால் யாப்பு கெடும். பெருமைக்கும் நுண்மைக்கும் என்று அமைத்தால் யாப்பு கெடாது. அது கருதியே நுண்மை என்ற சொல்லை பயன்படுத்தினார் ஆசிரியர். வேறு நயம் கருதி அதனை இங்கே பயன்படுத்தினார் என்று கருத வேண்டியதில்லை. இனி சிவப்பிரகாச தொடரில் உள்ள 4 கருத்துக்களையும் திருவருட்பயனில் அதே வரிசையில் நிறுத்தவில்லை, மாற்றி எதிர் நிரலாக அமைத்துள்ளார் என்பதனையும் காணலாம். எனவே சிவப்பிரகாச தொடரை பின்னிருந்து நோக்கினால் பெருமை, நுண்மை, பேரருள், பேற்றின் அருமை என்ற வரிசை முறை கிடைத்துவிடும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லா அதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.